எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மலேசியன் தமிழ் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். 2022 வெளியான பூச்சாண்டி. இந்த படம் நம்ம ஊர் தேட்டரில் பூச்சாண்டி வர்றான்னு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. வாங்க நாம் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட முதல் காட்சியிலேயே சுற்றி பச்சை பசேல்னு இருக்க வயல்வெளியில் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் பயிரிடாமல் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சோளக்காட்ட பொம்மையும் இருக்குது. பயிரிடப்படாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலத்திலிருந்து ஏதோ ஒரு வேர் படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது, சிகப்பு கலரில். அந்த வேர் படர்ந்த விரிசல் விழுந்த நிலத்துக்குள்ளே கையை விட்டு ஒரு பழமையான காயினை ஒரு பொண்ணு எடுக்குது. அதோட அந்த சீன் முடியுது. மலேசியாவில் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்க நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க, மதுரையை சேர்ந்த முருகன். இவர் மலேசியாவில் மக்களாக அவங்க கதைகளை கேட்டு குறிப்பாக அமானுஷ அனுபவங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு மேகசினாக பப்ளிஷ் பண்ணிட்டு வராரு. அவருக்கு அந்த ஊரில் நாதன் அப்படின்னு ஒரு லோக்கல் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருமே தமிழ் தான், ஆனால் மலேசியா வாழ் தமிழன். அவர் மூலியமா பல மக்களை சந்திச்சு அவங்களோட வித்தியாசமான அமானுஷ கதைகளை கேட்டுட்டு வராரு நம்ம படத்தோட ஹீரோ முருகன். அந்த வகையில நாதன் மூலியமா நம்ம ஹீரோ முருகனுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு அமானுஷத்தை எதிர்கொண்டிருக்காருன்றது தெரிய வருது. அவரை பார்க்க நம்ம ஹீரோ போறாரு. ஒரு நல்ல பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு வெளியில டூலெட்னு போர்டு போட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு கடையில தான் இந்த சங்கர் வசிச்சுட்டு வராரு. அந்த கடையை பார்க்கவே ஏதோ ஒரு பழங்கால பொருட்களை வைக்கிற கடை மாதிரி தெரியுது. இந்த கடை அப்புறம் வீடு அப்புறம் அதுல இருக்க பழங்காலத்து பொருட்களோட கலெக்ஷன் இது எல்லாத்துமே சங்கரோடது கிடையாது. சங்கர் தன்னோட அண்ணன்னு சொல்லிக்கிற அன்பு அப்படிங்கிறவரோடது தான் இந்த பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே. அன்பு அப்பா காலத்திலிருந்தே இதை சேமிச்சுட்டு வராங்க. பழங்காலத்து பொருள்னா முக்கியமான பொருள் மட்டும் இல்லை, பழங்காலத்திலோட இந்த பால் டப்பா அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் கூட இவங்க கிட்ட இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்குற நம்ம ஹீரோ முருகன் இது எல்லாமே பொக்கிஷம் சார், சரி விடுங்க நான் நேராக விஷயத்துக்கு வரேன். நீங்கள் சொல்ல போகிற இந்த அமானுஷமான விஷயம் உங்களுக்கு நடந்ததா இல்லை வேறு யாருக்கும் நடந்த கதையை நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சங்கர், சார் இது எங்களுக்கு நடந்தது தான். இதோ நாங்கள் ஃபார் சேல்னு போட்டிருக்கோம்ல அந்த வீடு, அந்த வீட்டில் நடந்த சம்பவம் தான் சார் இது. நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் தி காயின் அப்படிங்கிற கேமை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாரு. அதாவது ஓஜா போர்டை பற்றி தான் சொல்கிறாரு. அந்த கேமை விளையாடும் போது தான் இவங்களுக்கு இந்த அமானுஷமான சம்பவம் நடந்ததுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அதில் சங்கர் தன்னால் எழுந்து நடக்க முடியாத 2 கால்களுமே செயல்படாத இந்த வீட்டுக்கே சொந்தக்காரரான அன்பு இருக்காரு. கூடவே குரு அப்படின்னு ஒரு தமிழாலும் இருக்கான். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ ஸ்பிரிட் ஆஃப் தி காயின்னு சொல்லப்படுற அந்த ஓஜா போர்ட் கேமை விளையாட போகிறாங்க. அந்த கேம் விளையாடணும்னா ரொம்பவே பழைய காயின் வேணும்னு இந்த கேமோட ரூல்ஸை இன்டர்நெட்டில் பார்த்து சங்கர் சொல்கிறாரு. தம்பி நீங்கள் இருக்கிறதே பழைய பொருள் இருக்க கடைதான்னு அன்பு தேட சொல்கிறாரு. அப்போ 1971 அச்சடிக்கப்பட்ட ஒரு காயின் அவங்களுக்கு கிடைக்கிது. கால் முடியாத அன்பு ஓஜா போட வரைகிறாரு. சங்கரும் குருவும் காயினை கண்டுபிடிச்சிட்டு வந்து போர்டு முன்னாடி உட்காடுறாங்க. சங்கர் தான் இந்த கேமை விளையாடணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சில பேர் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி பேய் கூட பேசியிருக்காங்க அப்படின்றதால அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அன்பும் சங்கர் சொல்கிறதே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அவரும் ஆர்வமாக இருக்கார். குருவுக்கு ஆர்வம்லாம் இல்லை, சங்கர் சொன்னானேன்னு கூட உட்காந்துருக்கான், அவ்வளோதான். எல்லாருக்குமே உங்களுக்கு கூட ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லிடுறேன். காயின் மேலே எத்தனை பேர் விளையாடுறாங்களோ அத்தனை பேரும் தன்னோட ஒரு விரலை வைக்கணும் ஹோம்னு மார்க் பண்ணியிருக்க இடத்துல. அந்த இடத்துல இருந்து தான் பேய் ஸ்டார்ட் பண்ணும். அதால் அந்த இடத்துல காயினை வச்சுட்டு பேய் வந்து அதை மூவ் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுற டைமுக்குள்ளே ஒரு வேளை பேய் வந்துட்டா நடுவில் இந்த ஆட்டத்தை விட்டு போகவே கூடாது. இதுதான் மெயின் ரூல்ஸ். சும்மா கை வச்சுட்டு பேய் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பேயை நாம் கூப்பிடணும். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் தி காயின், யாராவது இங்கே இருக்கீங்களான்னு இங்கிலீஷில் கேட்குறாரு நம்ம சங்கர். ஏன் இங்கிலீஷில் கூப்பிட்றேன்னு குரு கேட்க, நான் படித்த ரூல்ஸில் அப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னு மறுபடியும் இங்கிலீஷில் நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்கன்னு சங்கர் கூப்பிட 3 பேரும் சேர்ந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே பேய் வந்த பாடில். அதால் சலிச்சு போன குரு போங்கடான்னு காயின்லேருந்து கை எடுத்துறாரு. அப்போ சங்கர், இருங்க நான் எல்லாமே சரியாக பண்ணியிருக்கேன்னு ஒரு தடவை ரூல்ஸை பார்க்குறேன்னு காயின்லேருந்து கையை எடுத்துடலாம். ஆனால் அன்புக்கு என்னென்ன இவனுங்க கை எடுத்துட்டானுங்க, நாம் எடுக்கலாமா வேணாமான்னு சந்தேகத்தில் இருக்க சங்கர், அதெல்லாம் பேய் வரல அப்படி நான் இன்னும் கை வச்சுட்டு இருக்க எடுன்னு சொல்லிடுறான். ஆன்லைனில் ரூல்ஸை படித்து பார்த்த அப்புறம் தான் சங்கருக்கு இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் தெரிய வருது. அது என்னென்னா, இந்த கேமை நீங்கள் சுடுகாட்லேயோ இல்லை யாரோ ஒருத்தர் இறந்து போன இடத்துலையோ விளையாடினீங்கன்னா சீக்கிரமாகவே பேய் வர சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்கு. நாங்கள் எங்கடா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகிறதுன்ற மாதிரி யாருமே இப்படிலாம் பண்ண மாட்டாங்கல்ல. அதுக்காகவே இதுக்கு பதிலாக இன்னொரு ரூலை போட்டிருக்காங்க. அதுதான் விளையாடிட்டு இருக்க ஆட்களில் யாராவது ஒருத்தர் தன்னோட ரத்தத்தை அந்த காயின் மேலே விடணும். அப்படி விட்டால் பேய் வர சான்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யாரோட ரத்தத்தை விடணுங்கிற டவுட்டே வேணாம். இந்த ஆட்டத்தை ஆட சொன்னது சங்கர் தான். அதனால் சங்கரோட ரத்தத்தை குரு விட சொல்கிறான். சங்கரும் சரின்னு இந்த காயின் மேலே ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டு 3 பேரும் விரலாக வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு காயின் போய் மூவ் ஆகுது. சங்கர், நான் சொன்னேன்ல பேய் வந்துருச்சு பார்த்தியான்னு சந்தோஷப்படுறான்.
குரு நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் காயின் நோத்துறீங்கன்னு சொல்ல சங்கர் அன்பு நாங்கள் இதை பண்ணல அதுவும் அதான் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சங்கர் உங்கள் பேர் என்னன்னு கேட்க கென்னடின்னு அது காட்டுது. அது ஏதோ இங்கிலீஷ்காரன் பேய் போலன்னு இதுக்கிட்ட நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி நம்ம 3 பேருக்கும் தெரியாத ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை பற்றி கேட்போன்னு குரு அவனோட தாத்தாவோட தாத்தா பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அந்த காயின் காட்டின நேம் அனிருத். இது அனிருத்தா, இது எப்படி தாத்தாவோட தாத்தா வச்சிருப்பாருன்னு ஒரு வேலை வச்சிருப்பாரோன்னு அன்பும் சங்கரும் கரெக்டான குரு கிட்ட கேட்க அதுக்கு குரு அனிருத் இல்லைன்னு தனுஷ் அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். இவ்வளோ நேரம் பேய் நகர்த்துன்னு நினச்ச காயினை நகர்த்தினது குரு தான். இதனால காண்டான சங்கர் நீ இந்த விளையாட்டுக்கே வேணாண்டா போடான்னு சொல்ல குரு கோச்சிக்கிட்டு போயிடுறான். மனம் தளராத சங்கர் இன்னும் ரொம்ப பழைய காயின் கிடைச்சா பேய் வர வைக்கிறது ஈஸினே, நீ தான் நிறைய பழைய காயின் கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பல தேடி பாருன்னு நடக்க முடியாத அன்பு கிட்ட கேட்க அன்பு தன்னோட காயின் கலெக்ஷன் புக்கில் இருந்து எந்த வருஷம் அச்சடிக்கப்பட்டதுன்னே தெரியாத ஒரு காயினை எடுக்கிறார். இந்த காயின் தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு விரிசலான வயல் நிலத்துலேருந்து எடுத்த காயின். சங்கர் இது பார்க்கவே ரொம்ப பழசாக இருக்குன்னு நிச்சயமாக இதை வச்சு பேயை நம்ம வர வச்சிடலான்னு தன்னோட ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த காயின் மேலே விட்டு அன்பும் சங்கரும் பேயோட ரெஸ்பான்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டிவி பார்த்துட்டு இருந்த குரு கூப்பிட்றதான் கூப்பிடுறீங்க, நல்ல பொம்பளை பையா கூப்பிடுங்க, நல்ல கிளுகிளுப்பாக இருக்குன்னு சொல்கிறான். அதே சமயம் அன்பு கை வச்சிருக்க காயின் சூடாகிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை சங்கர் கிட்டேயும் சொல்ல சங்கர் இன்னும் ஸ்ட்ராங்காக இங்கே யாராவது இருக்கீங்களான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த காயின் இந்த தடவை யாருமே மூவ் பண்ணாமல் தானாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரி அது என்ன ஆல்ஃபபெட்டை காமிக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா அது போகிற இடத்துலலாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. WQY அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு பேரை கூட ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி ஒரு பேட்டர்னில் அது போயிட்டு வர்றதை நோட் பண்ணுறாங்க. சங்கர் குருவை ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். குரு வந்த அப்புறம் இந்த பேய் நமக்கு ஆல்ஃபபெட்ஸை காட்டலை, நமக்கு ஏதோ ஒரு பேட்டர்னை காட்டுதுன்னு சொல்லி அதை ஒரு பேப்பரில் வரைய சொல்கிறாரு சங்கர். குருவும் அதை வரைகிறாரு. அதை பார்த்தா ஒரு கோல் போஸ்டர் மாதிரி இருக்குது. அதை திருப்பி பார்த்தா பா அப்படிங்கிற எழுத்து வருது. இவங்க அது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சுற்றிட்டே இருந்த காயின் இவங்க பான்னு கண்டுபிடிச்சதும் நின்னது மட்டும் இல்லாமல் அடுத்த எழுத்தை கிறுக்க ஆரம்பிக்குது. அடுத்த எழுத்து ரா, கடைசி எழுத்து நீ அப்படின்னு அந்த காயின் நிற்குது. ஸோ இது சொல்லியிருக்க வார்த்தை பழனி. ஸோ பழனிங்கிறது தான் பேயோட பேரான்னு நினைக்கிறாங்க அன்பும் சங்கரும். ஆனால் அங்கே மிரண்டு போய் உட்கார்ந்த குரு தன்னோட தாத்தாவோட தாத்தா பேர் தான் பழனின்னு சொல்கிறான். இவ்வளோ நேரம் இதெல்லாம் ஒரு விளையாட்டாக நினச்சிட்டு இருந்த குருவுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கையும் பயமும் வருது. சங்கருக்கு நாம் நினச்ச மாதிரியே நடந்துச்சுங்கிற சந்தோஷம், அன்புக்கு என்னடா நடக்குதுங்கிற மிரட்சி. 3 பேரும் வித்தியாசமான எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க. சரி இப்போ பேய் வந்துடுச்சு, ஆனால் அது என்ன பேசுதுன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை ஒழுங்காக ட்ராக் பண்ணணும்னா அதுக்கு மேலே ஏதோ ஒரு பவுடரை கொட்டணும் அப்படின்னு யோசிக்கிற சங்கர் காஃபி தூளை கொட்டுறாங்க. இதனால் அது என்ன வரையுதோ அந்த இடத்துல கேப் எழும், அதை வச்சு அது என்ன பண்ணுதுன்னு நம்ம கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கொட்டுறாங்க. பேய்கிட்ட பேச்சு கொடுப்போம்னு உங்கள் பேர் என்னன்னு கேட்க மல்லிகா அப்படின்னு சொல்லுது. மல்லிகா அப்படின்னா ஒரு பொம்பளை பேய்ன்னு அன்புன் சங்கர் குஷியாகிறாங்க. மேற்கொண்டு நீங்கள் எப்படி இறந்தீங்க, எந்த வயசில் இறந்தீங்க, எந்த வருஷம் இறந்தீங்க, எந்த இடத்துல இறந்தீங்க, அந்த இடம் எங்கே இருக்குன்னு எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. நான் சாகும்போது என்னோடய வயசு 23, 2010 நதியில் மூழ்கி இறந்தேன். நான் இறந்த இடம் UUM அப்படின்னு சொல்லுது. UUM அப்படின்னு என்னன்னு யோசிச்சு பார்த்தா யூனிவர்சிட்டி ஆஃப் யூத்தர் மலேசியா அப்படின்னு அன்பும் சங்கரும் சொல்கிறாங்க. அப்போ குரு நீ படித்த பேய் தானே, அப்படியே இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசுகிறேன்னு கேட்க பேய் என்னோட விருப்பம், நான் எப்படி வேணால் பேசுவேன்னு சொல்லுது. இதனால் காண்டாகிற குரு இது பேய் பண்ணல, நீங்கள் 2 பேர் தான் பண்ணுறீங்கன்னு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறி நிற்கிறான். இப்போ சங்கர் என்ன பண்ணுறான், பேய் மல்லிகா கிட்ட நீ உண்மைன்னு நாங்கள் நம்புகிறோம், ஆனால் குரு நம்பலை, அதனால எங்கள் 2 பேருக்கும் தெரியாத குருவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை சொல்லுன்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த காயின் அசைய ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டில் நீ ஒரு பொண்ணு கூட இருந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லவான்னு கேட்குது. என்னது, எனக்கு தெரியாமல் என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்தியா, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு நடக்க முடியாத அன்பு கேட்க காயின் மறுபடியும் சுற்ற ஆரம்பிக்குது. எங்கே நாம் அன்போட ஓடிப்போன பொண்டாட்டி கூட இருந்த விஷயத்த பேய் மல்லிகா எல்லார்கிட்டையும் சொல்லி மாட்டி விட்டுடுமோன்னு அந்த போர்டு மேலே குரு தண்ணி ஊற்றிடுறான். இதனால் சங்கருக்கும் குருவுக்கும் வாக்குவாதம் வந்து அன்னைக்கு நைட்டு 3 பேரும் போய் படுத்துடுறாங்க. கால் முடியாத அன்புக்கு தினமும் சங்கர் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவான். அப்போ அன்பு சங்கர் கிட்ட நீ கேம் விளையாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காயிலேருந்து கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அப்படி எடுத்தா நம்மளை அந்த பேய் அடிச்சிடும்னு சொன்னேன், இப்போ நம்ம எடுத்துட்டோமே நம்மளை அதை அடிச்சிடுமான்னு கேட்க சங்கர் ஐயோ ஆமாண்ணே, எதுக்கும் நீ இன்னைக்கு நைட்டுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, இன்னைக்கு நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேன்னு சொல்லி அன்புவை கலாச்சிட்டு போகிறான். ஆனால் அன்புக்கு பாவம் ஒரே குழப்பம், நம்ம வீட்டுக்குள்ளே எந்த பொண்ணு கூட குரு இருந்திருப்பான், அவன் கையில் எப்படி நம்ம வீட்டை சாவி போச்சுன்னு.
அப்படியே எல்லாம் தூங்கின அப்புறம் மிட் நைட் ஆகுது. அப்போ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற சங்கருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது யாரோ அழுகிற சத்தம். அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே சங்கர் போகிறான். அப்போ அந்த சத்தம் ஒரு பியானோ இருக்கிற ரூமுக்கு அவனை கூட்டிகிட்டு போகுது. அங்கே ஒரு சிகப்பு கலர் சாரி கட்டின ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் பேயா வந்த மல்லிகா. மல்லிகா சங்கர் கிட்ட நெருங்கி வந்து தன்னோட ஆடைகளையும் சங்கரோட ஆடைகளையும் கழட்டுது. அதோட அடுத்த நாள் காலையில் சங்கர் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறான். சங்கர் அண்டு கால் நடக்க முடியாத ஊனமுற்ற அன்பு 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்துக்கு போகிறாங்க. மலேசியாவில் இருக்க ஒரு மார்க்கெட்டில் கடை போடுறாங்க. எல்லாருமே கடை போட்டு விற்க தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அன்பு கடை போட்டு பழைய பொருட்களை வாங்குறது தான் வேலை. குறிப்பாக அவங்கக்கிட்ட மெயினாக வர்றது பழங்காலத்து சில்லறை செல்லாத காசுகள் தான். அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கேற்ற ஒரு அமௌண்ட்டை அன்பு தருவார். அப்படி காயின்ஸை வாங்கும்போதோ இல்லை பொருள் வாங்கும்போதோ இந்த பொருளை கொடுத்தவங்க யார், அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுடுவார். ஒரு வேளை திருட்டு பொருளை விற்றுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் திருட்டு பொருளை விற்கிறவங்க இதுக்கு ஒரிஜினல் அட்ரஸை கொடுக்க போகிறான். இவங்க இங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருக்க அதே சமயம் குரு வீட்டில் UM யூனிவர்சிட்டியில் 2010 படித்த மல்லிகா யாருன்னு தேடி பார்க்குறான். அப்போ தீபக்னு ஒருத்தன் மல்லிகா கூட எடுத்த ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணது நம்ம குரு கைக்கு கிடைக்கிது. ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வந்த சங்கரன் அன்பு கிட்ட தான் மல்லிகாவை பற்றி இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்ச விஷயங்களை பற்றி சொல்கிறான் குரு. அதில் 2010 தீபக் அப்படிங்கிறவங்க கூட மல்லிகா எடுத்த ஃபோட்டோ இருக்குது UM காலேஜ் வெப்சைட்டில். ஆனால் அதுக்கப்புறம் அவளை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லி தீபக் ஃபோட்டோவையும் மல்லிகா ஃபோட்டோவையும் காட்டுறான். சங்கருக்கு நேற்று நைட்டு கனவுல வந்தது இதே மல்லிகா தான் அப்படிங்கிறது லைட்டாக ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிக்குது. அன்பு ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு வா எவ்வளோ அழகாக இருக்காளே, இப்போ தான் மல்லிகாவா அப்படின்னு சொல்லி வாயடிச்சு போகிறான். பேயை கூட விட்டு வைக்க மாட்டாங்க போல. மல்லிகாவை பார்த்த ஆர்வத்தில் அன்பு வாங்கடா இப்பயே போய் மல்லிகா கிட்ட பேசலான்னு சொல்கிறாரு. ஆனால் சங்கர் ஆனால் இருங்கண்ணே நான் போய் லாட்ரி சீட்டு போட்டு காசு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் போயிட்டு வீட்டுக்கு வரவன் வெறுங்கோயோடு வரான். அப்போ நம்ம குரு கொஞ்சம் பக்திமான் சாமி கும்பிட்டுருக்காரு. சங்கர் வீட்டுக்கு வரும்போது தமிழ் லெட்டர்ஸ்லாம் கொண்ட ஒரு சார்ட்டை எடுத்துகிட்டு வராரு. அது மூலயமா நம்ம பேய் மல்லிகா என்ன சொல்லுதுன்னு டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம், சும்மா இருக்கிறதுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி காயின் மேலே ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு இப்போ அந்த தமிழ் எழுத்துக்களால் இருக்க சாட்டையே ஒரு ரோஜா போட மாற்றி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு குருவும் இவங்க கூட ஜாயின் பண்ணுறான். மல்லிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மல்லிகா கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். அன்பு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீயான்னு கேட்டதும் ஆமான்னு மல்லிகா பதில் சொல்ல, தொடர்ந்து அன்பு எங்கள் 3 பேரில் உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்க அன்புவை தான் பிடிக்கும்னு மல்லிகா சொல்லுது. இதனால் கால் முடியாத அன்பு ரொம்ப குதூகலமாகிறார். அப்போ தான் சங்கருக்கு நேற்று நைட்டு தான் கனவுல வந்தது, தன்னை சந்தோஷப்படுத்தினது எல்லாமே இந்த மல்லிகா தான் அப்படின்னு ஞாபகம் வருது. நேற்று நைட்டு என் கனவுல வந்து நீயா அப்படின்னு கேட்க அதுக்கும் அந்த மல்லிகா ஆமான்னு சொல்லுது. அந்த 3 பேர்லேயே குரு மட்டும்தான் சில உருப்படியான கேள்விகளை கேட்குறான். அந்த கேள்வியும் அதுக்கான பதிலும் என்னன்னு டைரெக்டாக சொல்லிடுறேன். நீ எதனால் இறந்த? துரோகத்தால். யார் உனக்கு துரோகம் பண்ணா? நம்பியவன் தந்த பரிசு. எந்த இடத்துல இறந்த? கண்ணுக்கு தெரியாத நதி. உன்னோட நிறைவேறாத ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது பழி வாங்கணும்னு சொல்லுது. யாரை பழி வாங்கணும்னு சொல்லு, நாங்கள் பழி வாங்குறோம் உனக்கு பதிலான்னு சொல்லும்போது காலம் வரும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுது. கடைசியாக எங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இருள்னு பதில் சொல்லுது. அது எங்களுக்கே தெரியும்னு ஈவினிங் பேச ஆரம்பித்த இவங்க நைட்டு வரைக்கும் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆனதும் சரி, இது வரைக்கும் விளையாட்டாக நிறைய கேள்விகள் கேட்டோம், நமக்கு உருப்படியாக உதவுற மாதிரி ஒரு கேள்வி கேட்போன்னு லாட்ரியில் 1 மில்லியன் அடிக்கிற மாதிரி சீக்ரெட் நம்பரை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சங்கர் கேட்குறான். முடியும், அதுக்கு பதிலாக நீ எனக்கு 2 கால் பிராணியை கொடுக்க முடியுமான்னு கேட்க, கோழி வாத்து தானே 2 கால் பிராணி, நீ மட்டும் கரெக்டான லாட்ரி நம்பரை கொடு, நான் உனக்கு ஒரு கோழி பண்ணியே இருக்கிறேன்னு சொல்ல வாக்கு தவறக்கூடாது அப்படின்னு மல்லிகா போய் கேட்க, குரு டெய் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ஓகே, ஆனால் இது இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு, சொன்னால் கேள்வி இது வேணாம் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறான். ஆனால் சங்கரும் அன்பும் இல்லை காசு கிடைக்கின்றான்னு சொல்லும் போதே மல்லிகா வாக்கு கொடு, இப்பயே நான் அந்த நம்பர் தரேன்னு சொல்லுது. குரு எந்த வாக்கும் யாரும் தர வேணான்னு சொல்கிறான். அப்போ மல்லிகா காண்டாகி தொப்பனும் சொக்கனும் கூட இருக்கான்னு ஆடுறியா அப்படின்னு நம்ம குருவை கேள்வி கேட்குது. அது சங்கருக்கும் அன்புக்கும் புரியல, ஆனால் குருவுக்கு தெளிவாக புரியுது. அதனால் காண்டாகி குரு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அதோட அன்னைக்கு கேமை மூடி வச்சுட்டு அன்பும் சங்கரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் குருவை காணாமல் போன குருவை தேடி சங்கர் அன்புவை வீட்டில் விட்டுட்டு குரு ஒரு கடையில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டு அங்கே போகிறான். என்னடா பண்ணுற, வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டதுக்கு குரு நான் வரல, நேற்று உன் கனவுல மல்லிகா வந்தேன்னு சொன்னல, என் கனவுலையும் வந்தான், ஆனால் உன்னை சந்தோஷப்படுத்த வந்த மாதிரி என்னை சந்தோஷப்படுத்த வரல, இன்னும் சொல்ல போனால் அவன் என் கனவுலேயே வரல, நிஜமாவே என்னை கொல்ல வந்தான்,
எனக்கு சந்தேகமாயிருக்கு, இப்போ வந்தது மல்லிகாவா இல்லை வேறு ஏதோ ஒன்றான்னு சொல்ல சங்கர் சிரிக்கிறான். அப்போது சங்கர் கையில் கொஞ்சம் கொத்தா முடியை கொடுத்து, நேற்று மல்லிகா கிட்டேருந்து நான் தப்பிக்கும் போது அவன் முடியை பிச்சுட்டேன், இதுதான் அவன் முடின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அது தொப்பன் சொக்கன்னு சொன்னது, தொப்பன்னா பிள்ளையார், மதுரையில் இருக்க சிவனை சொக்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரையும் தான் நாங்கள் தாத்தா காலத்துலேருந்து கும்பிட்றோம். அது எப்படி அந்த பொண்ணு மலேசியாவில் தான் செத்து போயிருக்கு, அதுக்கு எப்படி எங்கள் தாத்தாவோட தாத்தா பேர்லாம் தெரியும்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி குரு அந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்போ தான் சங்கர் சரிவா இன்றைக்கி நாம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோன்னு அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே தமிழ் எழுத்தால் செஞ்ச அந்த ஓஜா போர்டில் மல்லிகான்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற அந்த பேய்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோவத்தில் இருந்த குரு நீ யாருன்னு உண்மையாக சொல்லுன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பேய் நேரில் வந்து சொல்லவான்னு கேட்குது. அன்பும் சங்கரும் அரண்டு போகிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் காண்டான குரு தன்னோட கால் கட்டவரல் தூக்கி அந்த காயின் மேலே வச்சுட்டு, என்ன பூச்சாண்டி காட்டுறியா, நேரில் வா, வந்து என்ன பண்ணணும்னு பாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான் பேய் கூட. சங்கரும் அன்பும் இது தப்பு, முதல்ல நீ காலை எடுன்னு குரு காலை தள்ளி விடுறாங்க. குரு காலை எடுத்ததும் அடுத்த நிமிஷமே மரணம் சம்பவிக்கும்னு அது சொல்ல, கோவத்தோட உச்சத்துக்கே போன குரு அந்த காயினையும் அந்த பேப்பரையும் ஜன்னலுக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிடுறான். அதே சமயம் அவங்க வீட்டில் கரண்ட்டும் போகுது. அதுக்கப்புறம் சரக்கு அடித்த போதையில் 2 பேரும் அசந்து தூங்கிடுறாங்க. அவங்க பூஜை ரூமில் இருந்த சாமி விளக்கு அணைஞ்சி போகுது. காலையில் விடிஞ்சா பாத்ரூமில் குரு ரத்த வெள்ளத்தில் வாஷ் பேஷனில் முட்டி கீழே விழுந்து இறந்து கிடக்குறான் அப்படின்னு ஹீரோ முருகன் கிட்ட சங்கர் கதையை சொல்லி முடிக்கிறார். குரு செத்ததுக்கான காரணம் மல்லிகா தான்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ அது எப்படி மல்லிகா தான் குரு கொன்னதுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்க, சங்கர் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தான் சார், ஹாஸ்பிட்டலில் கூட குடிபோதையில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு தான் குரு செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அன்போனனுக்கே தெரியாத விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவன் செத்த இடத்துல அந்த ஓஜா போர்டில் நாங்கள் விளையாடின குரு வெளியில் தூக்கி போட்ட அதே காயினை நான் மறுபடியும் பார்த்தேன்னு சொல்கிறான். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அன்பு நாங்கள் உருவாக்கின அந்த தமிழ் எழுத்துக்களால் ஆன ஓஜா போர்ட் சாட்டை மாட்டி வச்சுட்டு குருவை மல்லிகா கொண்டுட்டான்னு ஓரமாக உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அன்புவை காட்டுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கே போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா கதையையும் கேட்ட ஹீரோ சங்கர் கிட்ட நான் என்னோட மேகசினில் அமானுஷ்யமான பொருட்களையும் ஃபோட்டோ எடுத்து போடுவேன், அப்போ தான் அவங்க நம்புவாங்க, நீங்கள் அந்த காயினை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல சங்கர் தயங்குறாரு. அப்போ சங்கர் கிட்ட கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்கவே சங்கரும் சார் எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அந்த காயின் ஒருத்தன் உயிரே வாங்கிடுச்சுன்னு சொல்கிறாரு சங்கர். பட் ஹீரோ அது கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல குரு இறந்து போன அதே பாத்ரூம் கிட்ட ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு சங்கர். ஹீரோ அந்த இடத்த வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த காயினையும் எடுக்கிறாரு. சங்கர் மல்லிகா ஃபோட்டோவையும் காட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ இந்த காயினை பார்க்க எங்கூர் காயின் மாதிரி இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் செஞ்ச காயின் மாதிரி இருக்குது, ஆனால் கரெக்டாக என்னன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் இந்த காயினை யார் உங்ககிட்ட கொடுத்ததுன்னு கேட்க, அப்போ தான் சங்கர் அன்பு பழைய பொருள் வாங்கும்போது அது யார் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் எழுதி வச்ச நோட்டை பார்க்குறாரு. அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதில் செக் பண்ணால் தீபக் அப்படிங்கிறவன் 2010 இந்த காயினை அன்பு கிட்ட விற்றுருக்கான். மல்லிகா இறந்ததா சொன்ன வருஷமும் 2010 தான். அதே மாதிரி நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவிலையும் அந்த ஃபோட்டோக்கு கீழே எடுத்தது தீபக் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இந்த தீபக்கோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவன் நம்பர் கிடைக்கல. சரி இப்போ தான் அட்ரஸ் இருக்கே, அதிலே நேராக போய் பார்க்கலாம், நமக்கு மல்லிகா எப்படி செத்தாங்கிறத உண்மை தெரியணும், அப்போ தான் நம்ம குருவோட இறப்புக்கும் நியாயம் கிடைக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கால் முடியாத அன்பு தன்னோட வீல் சேரில் வந்து நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் 3 பேரும் சேர்ந்து தீபக்கை தேடி கூடவே அந்த காயினை எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படியும் அவன் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவன் கதவை கிட்ட போய் நின்று கதவை தட்டினா அங்கே கதவை திறக்கிறது மல்லிகா கூட ஃபோட்டோவில் இருக்க அதே ஆள் தான் அங்கே இருக்கான். அவன்கிட்ட இந்த காயினை காட்டி நீங்கள் தானே 2010 இவர்கிட்ட இதை விற்றீங்கன்னு கேட்க அவன் தெரியலன்னு சொல்கிறான். அப்புறம் மல்லிகா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, என்னது மல்லிகா இறந்துட்டாளா, போங்கடா லூசுங்களான்னு கதவை சாத்திடுறான். சாத்தின கதவை சங்கர் தட்டிகிட்டே இருக்க மறுபடியும் கதவு திறக்குது. இந்த தடவை கதவுக்கு அந்த பக்கம் நிற்கிறது தீபக் இல்லை மல்லிகா. இதை பார்த்து 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த காயினை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க மல்லிகா இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு கேட்குறாங்க. ஹீரோ அண்ட் சங்கர் அண்ட் அன்பு 3 பேரும் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து
இவங்களுக்கு அந்த காயின் மூலிமா என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷங்கர், எங்களுக்கு என் ஃப்ரெண்டு எப்படி இறந்து போனான்னு தெரியணும், அதுக்கு இந்த காயினை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல மல்லிகா இந்த காயின் எப்படி அவங்க கிட்ட வந்ததுன்ற கதையை சொல்கிறாங்க. அதில் இவங்க ஒரு செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் சரோ கூட ஹாஸ்டலில் தங்கி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் மியூசியம் போகும்போது தமிழர்கள் மலேசியாவில் வாழ்ந்ததுக்கான சில பொருட்கள் அங்கே இருக்கிறத இவங்க பார்த்து இவங்களுக்கு ஆர்கியாலஜி மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அதனால் பார்ட் டைமில் ஆர்கியாலஜி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வயல்வெளியில் பழங்காலத்து பொருள் நிறைய கிடைக்குதுன்னு நியூஸ் வர அந்த இடத்த போய் ஆராய்ச்சி செய்கிறாங்க இவங்களும் இவங்க குரூவும். அங்கே தான் நம்ம படத்தில் முதல்ல பார்த்த சீன் வருது. ஒரு வயலில் ஒரு விரிசலான இடத்துல இருந்து மல்லிகா இந்த காயினை கண்டுபிடிச்சி யாருக்குமே தெரியாமல் தன்னோட ஹாஸ்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அன்னையில இருந்து அவங்க ரூமில் அவங்க ஃப்ரெண்டு சரோவை இல்லாதப்போ ஏதோ ஒன்று இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்க மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தெல்லாம் இந்த லவ் பைட்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 18+ கண்டென்ட். அதாவது கழுத்தில் சின்ன சின்னதாக தோல் கண்ணி போன மாதிரி இருக்கும். அது இருக்கிறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மல்லிகாவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மல்லிகா, டெய்லி நைட்டு நீயும் லவரும் ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆனால் மல்லிகாவுக்கு தனக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு தன்னோட ரூம்மேட் சரோ கிட்ட சொல்கிறா. ஆனால் சரோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அப்போது ஒரு நாள் வெளியில் மார்க்கெட் போகும்போது ஒரு வயசான ஆள் நம்ம மல்லிகாவை கூப்பிட்டு, உன் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியுதுமா, உனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நீ என்ன பண்ணு, என்னை நாளைக்கு கோயிலில் வந்து பாருன்னு சொல்ல மல்லிகா சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதை அவங்க அப்போ சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு சரோ பிறந்தநாள் வர அப்போ சரோ ஒரு குரூப் செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம மல்லிகா பக்கத்தில் ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி கேமரா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ தான் நம்ம மல்லிகாவுக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. மல்லிகா உடனே பாத்ரூமுக்கு போய் தன்னோட செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃபோனில் அவங்க பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நிற்கிறது தெரிய வருது. என்னதான் பயந்து போனாலும் மல்லிகா அன்றைக்கி நைட்டு ரூமில் தனியாக போய் தூங்குறாங்க. அப்போ திடீர்னு அவங்க பெட்டுக்கு அடியிலேருந்து ஒரு உருவம் அவங்க விரலை நக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து அவங்க அலறி அடிக்கிறாங்க. அப்போ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற சாரோ ஒன்றும் இல்லைன்னு சமாதானப்படுத்த அப்போ வெளியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ மறுபடியும் சாராவோட குரல் கேட்குது, மல்லிகா என்னடி ஆச்சு, கதவு தர அப்படின்னு. இப்போ இவ்வளோ நேரம் மல்லிகாவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறது யாருன்னு பார்த்தா அதுதான் அந்த பேய். ஐயோ போச்சு, நம்ம பேய்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோன்னு மல்லிகா நினைக்கும் போது தான் கையில் இருந்த ஒரு சாவியை வச்சு சரோ கதவை திறந்துட்டு வந்து மல்லிகாவை காப்பாற்றுறா. அடுத்த நாளே மல்லிகா அந்த சாமியாரை தேடி போக அந்த சாமியார், ஏம்மா நீ யாருக்கோ சொந்தமான ஒரு பொருளை அவங்க கிட்ட இருந்து கேட்காம கொண்டு வந்துட்ட, அதனால் மோட்சம் கிடைக்காத ஒரு ஆத்மா உன்னை தேடி உன் பின்னாடியே நிழல் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீ வச்சிருக்கியான்னு கேட்க அதுக்கு மல்லிகா, ஆமாம் இப்படி ஒரு காயின் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். முதல்ல அந்த காயினை கொண்டு போய் இடத்துல வச்சுட்டு நான் பண்ணது தப்பு, இனி அப்படி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அந்த காயினை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பக்கமே போகாத அப்படின்னு சொல்லி முருகனோட சின்ன வேலையும் கொஞ்சம் விபூதியும் தைரியத்துக்காக கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் இது எதுவுக்குமே அந்த பேய் மசிகிற மாதிரி தெரியல. இந்த முறை மல்லிகா ஹாஸ்டல் ரூமுக்கு வரும்போதே கரண்ட் கட் ஆகுது. அப்போ ரூமுக்குள்ளே ஒரு உருவம் கையில் ஒரு சூளம் மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு நிற்குது. மல்லிகா சரி நம்மக்கிட்ட தான் சாமியார் கொடுத்த விபூதியும் முருகனோட வேலும் இருக்கேன்னு நம்பி அதை திறக்க ட்ரை பண்ணுறா. அப்போ விபூதி அவளோட கையிலேருந்து கீழே விழுந்துருது. இதை பார்த்து அந்த கருப்பு உருவம் மல்லிகா கிட்ட வந்து அந்த விபூதியை தன்னோட நீண்ட விரல்கள் நகங்களை கொண்ட கையை வச்சு எடுத்து தன்னோட நெத்தியில் பூசிக்குது. அதோட முகமே தெரியாத அளவுக்கு முடி அண்டி போயிருக்கு. சரி விபூதி தான் தோற்று போச்சு, வேல் நம்ம கையில் இருக்கே அது நம்மளை காப்பாற்றும்னு மல்லிகா வேலை தூக்கி பிடிக்கிறா. ஆனாலும் அந்த வேலை தொட்டு அதை வளைச்சி மல்லிகா கிட்ட சுப்பனோட அப்பனை கும்பிட்றவனான்னு சொல்லிட்டு அந்த பேய் மறைஞ்சி போகுது. அதாவது சுப்பன்னா முருகன், முருகனோட அப்பனை கும்பிட்றவனா சிவனை கும்பிட்றவன்னு இந்த கருப்பு உருவம் ஒரு சிவபக்தன்னு சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன மல்லிகா இந்த காயினால தான் எல்லாமே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த காயினை தன்னோட பாய் ஃப்ரெண்டான தீபக் கிட்ட கொடுத்து இவங்க எங்கேருந்து அதை எடுத்தாங்களோ அங்கேயே போய் போட சொல்கிறாங்க. ஆனால் தீபக் அதை அன்பு கிட்ட வித்துடுறான். ஸோ இப்படி தான் இந்த காயின் அன்பு கிட்ட வந்திருக்கு. சாமிக்கே இந்த பேய் மசியலைன்னா ஒருவேளை அது பேயா இல்லாமல் வேற ஏதாவது இருந்தா அது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது போலான்னு ஹீரோ யோசிக்கிறார். ஷங்கர், அன்பு, குரு 3 பேர்கிட்டையும் தன்னை ஒரு பொண்ணா அதுவும் தான் பார்த்த மல்லிகாவா வச்சு தனக்கான விஷயங்களை அது செஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கு. ஏன்னா இவங்க 3 பேரும் ஒரு பெண் பேயை கூப்பிடணும் தான் அந்த ஓஜா போர்டு கேமை ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலான மல்லிகா அதை ஒரு பொக்கிஷமாக தானே வச்சுக்கணும்னு நினச்சி அதுக்கெல்லாம் கிஸ் கூட கொடுப்பாங்க. அதனால தான் மேலே இந்த பொண்ணு ஈடுபாட்டில் இருக்கான்னு போலன்னு அந்த கருப்பு உருவம் நினச்சி மல்லிகாவுக்கு லவ் பைட்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. அவள் விரலை நக்கிறது
போன்ற வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் மல்லிகா அந்த காயினுக்கு கொடுத்த கிஸ் தான். அதுவும் மல்லிகா ஒரு பொண்ணா இருந்ததால தான் இப்படி பண்ணிருக்கு. அதுவே ஒரு பையனா இருந்திருந்தா அது வேற மாதிரி ஒரு உருவத்துல வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஹீரோ, மல்லிகா, சங்கர், அன்பு இவங்க எல்லாம் இந்த பேய் நம்மள மல்லிகான்னு ஏமாத்திருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா அது கண்ணுக்கு தெரியாத நதியில செத்தன்னு சொல்லுதுல்ல, அது ஒண்ணுதான் முரணா இருக்கு. மற்ற எல்லாமே மல்லிகா கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் மல்லிகா கரெக்டா நான் இந்த காயினை ஒரு நதியில இருந்து தான் எடுத்தேன்னு சொல்றாங்க. என்னமா நீ முன்னாடி வயலேருந்து எடுத்தேன்னு சொன்னேன், இப்ப நதின்னு சொல்ற, எது கரெக்டு அப்படின்னு கேட்க, இருங்கம்மா கான்ஸ் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி காட்டுறேன்னு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இதுல இவங்க ரிசர்ச் செய்ய போன இடத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்த பேரு தான் கடாரம். இந்த இடத்துல ஒரு பெரிய நதி இருந்திருக்கு. நதி ஒரு கடல்ல போய் சேர்ற இடத்துல ஒரு பெரிய துறைமுகமும் இருந்திருக்கு. இந்த துறைமுகத்துல இரும்பு பொருட்கள் செய்யறது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அதனால பல நாடுகள்ல இருந்து, ஏன் இந்தியால இருந்து கூட பல பேர் வர்த்தகம் பண்ண இந்த கடாரம் அப்படிங்கிற இடத்துக்கு, மலேசியா துறைமுகத்துக்கு தேடி வந்திருக்காங்க. ஏன் ராஜேந்திர சோழனுமே இங்க வந்து ஆண்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பேரும் வந்ததுன்னு சொல்றாங்க. நாளடைவுல பெரும் மழை காரணமா இந்த நதிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேறு சகதி எல்லாம் இந்த நதிகள் சைட்ல மண் மேடுகளா மாற ஆரம்பிக்குது. அப்புறம் நதிகள் எல்லாம் சின்ன சின்ன கிளை நதிகளா மாறி மற்ற இடமெல்லாம் வயல்வெளியா மாற ஆரம்பிக்குது. இப்படிதான் நதி இருந்து வயலா மாறின அந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த காயினை எடுத்தேன் அப்படின்னு மல்லிகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த வயல் நதியா இருந்தப்போ செத்து போன ஒருத்தன் தான் இவங்க கிட்ட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் சரியா யோசிச்ச நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி மல்லிகா கிட்ட அந்த கருப்பு உருவமோ பேயோ இந்த காயினை கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லல. முன்னாடி சொன்ன மாதிரி மல்லிகா தான் காயின் கிஸ் பண்ணதால தன்னையே கிஸ் பண்ண மாதிரி அந்த கருப்பு உருவம் நினைச்சுக்கிட்டு மல்லிகாவை அடைய பார்த்துருக்கு. அது எந்த வகையிலுமே அது என்னோட பொருள், என்கிட்ட கொடுத்துடுன்னு மல்லிகா கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா ஹீரோ உங்களை அந்த வயலுக்கு வர வைக்க தான் இப்படி அது பண்ணுச்சுன்னு சொல்றாரு. அது தப்பு. ஹீரோ கொஞ்சம் ஆர்வ கோளாறு. அதனால அவரு இதை சாக்கா வச்சு மல்லிகா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த காயின் எங்க இருந்து எடுத்தீங்களோ அந்த இடத்துக்கு உங்களால எங்களை கூட்டிட்டு போக முடியுமா, அப்பதான் நாங்க குரு ஏன் இறந்து போனாருன்ற காரணத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சங்கரையும் மேனிப்புலேட் பண்றான். அப்ப தீபக் குறுக்கில் வந்து அதெல்லாம் எங்களால முடியாது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றான். இதனால சங்கருக்கும் தீபக்கும் அடிதடி சண்டை நடக்குது. உங்களால தான், குறிப்பா இந்த காயினை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்த தீபக், உன்னாலதான் எங்க ஃப்ரெண்டு குரு இறந்து போனான். அதனால நீங்க எங்களுக்கு அந்த காயினை எங்கிருந்து எடுத்தீங்களோ அந்த இடத்த வந்து காமிங்க, அதோட நீங்க கிளம்பலாம், நாங்க உங்களை விட்டுறோம்னு சொல்றான். அதே சமயம் நம்ம ஹீரோ முருகனுக்கு அவங்க அப்பா கால் பண்றாங்க. மல்லிகா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னோட அப்பாவுக்கு இந்த காயினை பத்தின டீட்டெயில்ஸை சேகரிச்சு தாங்கன்னு போட்டோ அனுப்பியிருப்பான். அந்த இன்ஃபோவை தர தான் இப்போ அவங்க அப்பா கால் பண்ணியிருக்கார். இந்த காயின் தமிழ்நாட்டில் செஞ்சது தான், ஆனால் சங்க காலங்களுக்கு முன்னாடின்னு சொல்லப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இதில் ஒரு பக்கத்தில் 2 மீன்கள் இருக்குது. மீன்கள்னா பாண்டிய மன்னர்களோட சின்னம். இது பாண்டிய மன்னர்களால் செஞ்சது. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறதுல ஒரு ஆள் சூலத்தை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை அது சிவனாக இருக்கலாம், இல்லை சிவனை வழிபடுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இமயமலையில சிவ பக்தர்களா இருந்தவங்க கிட்ட இருந்திருக்கு. தங்களோட வழிபாட்டு உருவத்தை இந்த மாதிரி அவங்க ஒரு காயின்ல பொறிச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் என்னன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டு சொல்றேன்னு ஹீரோட அப்பா போனை வச்சிடுறாரு. இந்த இன்ஃபோ எடுத்துக்கிட்டு ஹீரோ, மல்லிகா, சங்கர், அன்பு, தீபக் எல்லாம் அந்த வயலுக்கு போறாங்க. போனது மல்லிகா எந்த இடத்துல இருந்து அந்த காயினை இவங்க எடுத்தாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு, அனுமதி இல்லாம நான் உங்க காயினை எடுத்துட்டு போயிட்டேன், அது என்னோட தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஹீரோ தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு, அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறார். மல்லிகா எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஹீரோ அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் மல்லிகாவோட ஹஸ்பண்ட் தீபக் அந்த இடத்த காமிக்க சொன்னீங்க, காமிச்சிட்டேன், எங்களுக்கும் இங்க நீங்க செய்ய போற எந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி மல்லிகாவை அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறாரு. இதுதான் அவர் செஞ்ச ஒரு உருப்படியான காரியம். இதுக்கு அடியில் என்னமோ இருக்கு அப்படின்னு சங்கரை கூட சேர்த்துக்கிட்டு ஹீரோ அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. சாதாரணமா இல்லை, ஒரு பழங்காலத்து பாண்டிய மன்னனோட நங்கூரத்துல கட்டி போடப்பட்ட மாதிரி ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. அது எப்படி அது பாண்டிய மன்னனோட நங்கூரம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுல வந்து ஒரு
மீன் சிம்பிள் இருக்கு. இதை இங்க ஹீரோவும் சங்கரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அன்பு நைஸா தவழ்ந்து வந்து சங்கரை மண்வெட்டியால அடிக்க பார்க்கறாரு. ஆனா ஹீரோ அதை தடுத்துடுறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முக்கிய காரணம் காயின் தான். ஆனா அதை செய்யற இன்னொரு ஆளும் நம்ம கூட தான் இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அன்புதான்னு ஹீரோ சொல்றாரு. சங்கர், நீங்க சொல்ற மாதிரி குரு வெளியே தூக்கி எறிஞ்ச காயின் தானா வீட்டுக்கு வந்ததுன்னா அது ஏன் தன்னோட இடத்துக்கோ இல்ல மல்லிகா கிட்டேயோ போயிருக்க கூடாது? ஏன்னா அதால தனியா ஒரு துணை இல்லாம எதாலையுமே செய்ய முடியாது. அந்த துணை தான் அன்பு. இதை ரொம்ப நாளா நோட் பண்றேன். மல்லிகா அந்த கதையை சொல்லும் போது கூட அன்பு அந்த கதையை கேட்கல, அந்த காயினை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எதர்ச்சியா அன்பு போட்டோ எடுத்து பார்த்தா அவன் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சுது. உண்மையை சொல்லுமா அன்பு, இந்த காயினுக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்கலாம், ஆனா இதுல உங்க பங்கு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க, அன்பு குரு உயிரோடு இருக்கும் போது என்ன நடந்ததுங்கிற விஷயத்த சங்கர் கிட்ட சொல்றாரு. அதுல ஒரு நாள் வீட்டை விட்டு தனியா தண்ணி அடிக்க போன குருவை தேடி சங்கர் போக, அந்த சமயத்துல அன்பு மல்லிகான்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற அந்த பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னோட காலை உன்னால் திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்க, முடியும், அதுக்கு மறைஞ்சி போன நதிக்கு அடியில என்னோட உடல் இருக்கு, அதை நீ விடுவிக்கணும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மனிதனோட உடல் வேணும்னு சொல்லுது. அதே சமயம் சரக்கு அடிக்க போன சங்கரும் அன்பும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த கேமை விளையாடி, அதனால் குரு காண்டில் அந்த கேமை தூக்கி காயினோட வெளியே போட்டுறான். தனக்கு கால் வேணுங்கிற ஆர்வத்தில் அன்பு போய் அந்த காயினையும் அந்த சாட்டையும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு மனித உடலுக்கு நான் எங்கே போவேன்னு கேட்க, அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேன்னு அந்த பேய் சொல்லுது. அதனால் என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு அன்பு சொல்கிறான். பொடக்கூட, நான் உன் ஃப்ரெண்டு உயிருக்கு எந்த ஆபத்தையும் தரமாட்டேன், எனக்கு தேவை ஒரு உடல் மட்டும்தான், அதை கொடு, இப்போ நான் சாம்பிளுக்கு உன்னை நிற்க வச்சு காட்டுறேன் பாருன்னு சொல்லி அன்புவை நிற்க வைக்குது. பெர்மனண்ட்டாக இல்லை, டெம்பரரியாக. பெர்மனண்ட்டாக வேணும்னா ஒரு பிண்டத்தை எடுத்துகிட்டு வந்து என்னோடய இடத்துக்கு கொடுத்துட்டு என்னை விடுவி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லும்போதே ரெஸ்ட் ரூம் போக எழுந்த குரு அன்பு மறுபடியும் அந்த கேமை விளையாடுறத பார்த்து, இதை என்ன நான் தான் வெளியே தூக்கி போட்டேன், நீ எதுக்கு இதை தேடி எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்க, நீ வெளியே தூக்கி போட்டால் தானே விளையாடுற, கக்கூஸில் போட்டு ஃப்ளஷ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு கையில் வச்சுக்கிட்டே ஃப்ளஷ் பண்ணுறாரு. இது தெரியாத அன்பு குருவை வேகமாக தள்ளிவிட, அப்போ தான் குரு கால் வழுக்கி கீழே விழுந்து இறந்து போகிறாரு அப்படிங்கிற உண்மையை அன்பு சங்கர் அண்ட் ஹீரோ கிட்ட சொல்கிறான். அப்போ சங்கர், உண்மையாகவே அது உனக்கு கால் தரேன்னு சொல்லிச்சான்னு கேட்க, ஆமாண்டான்னு அன்பு சொல்ல, உடனே ஹீரோவை தலையில் அடித்து மயக்கம் போட வைக்கிறான் சங்கர். எதுக்குன்னா, உனக்கே கால் தருதுன்னா எனக்கு ஒரு 1 மில்லியன் காசு தரும்ல, அதுக்கு தேவை ஒரு உடம்பு தானே, அது ஏன் நானாக இருக்கணும், அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சு ஆர்டர் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ சாரை வந்திருக்காரு, அவரை கொடுத்துடலாம்னான்னு கேட்க, கண்டிப்பாக தரும், அவர் கொடுத்துடலான்னு அன்பும் சொல்கிறான். அதுக்கு பதிலாக நீ அந்த சங்கிலியை கண்டிப்பாக உடச்சி ஆகணும்னு சொல்ல, சங்கரும் அந்த சங்கிலியை அடித்து உடச்சி அந்த எலும்பு கூட தனியாக பிரிக்கிறாரு. அப்பங்க சோன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழி தோண்டின இடத்துல இருந்து குபு குப்புன்னு தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே அந்த விடுவிக்கப்பட்ட எலும்பு கூட மூழ்கி போகுது. தலையில் அடிப்பட்ட ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் எழுந்து நடந்து ஓடலைன்னு எனக்கு தெரியல, நானும் இருந்தால் கண்டிப்பாக ஓடிருப்பேன். குட்டியாக ரொம்புன அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு அகோரி மாதிரி ஒரு உருவம், கருப்பு உருவம், மல்லிகா பார்த்த அதே உருவம் வெளியே வருது. வந்து டான்ஸ் ஆடிட்டு என்னாருடைய சிவனே போற்றேன்னு சிவன் ஒத்த காலில் நின்றுட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி நின்று சிவனை வணங்குது. ஹீரோ, நீ யாருன்னு அந்த உருவத்துக்கிட்ட கேட்க, அந்த உருவம் சில தூய தமிழ் சொற்களை சொல்லிட்டு, உனக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா என் பேர் பூசாண்டி அப்படின்னு சொல்லுது. யார் இந்த பூசாண்டின்னா, நம்ம தமிழ்நாட்டை கூன்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அப்போது அவர் ஆட்சி செஞ்ச அந்த காலங்களில் சில காலத்தை மத ரீதியான இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாண்டிய வம்சத்திலேயே வந்த எல்லா மன்னர்களுமே சிவனை தான் வழிபட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் மதுரைக்குள்ளே வந்த புத்த மதத்தை சார்ந்த சில துறவிகள் அப்போ மதுரையை ஆண்ட இந்த கூன்பாண்டியன் கிட்ட வந்து புத்த மதத்தை பற்றின விஷயங்களை, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை பார்த்து மனம் நெகிழ்ந்து போன கூன்பாண்டியன், நான் இனி புத்த மதத்தை தான் தழுவ போகிறேன், நான் மட்டும் இல்லை என் நாட்டு மக்களுமே இனி புத்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணுங்கிறத கொண்டு வராங்க. இனிமேல் யார் சிவனை கும்பிட்டாலோ இல்லை விபூதியை பூசினாலோ அவங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த தண்டனைக்கு பயந்து நாட்டு மக்கள் எல்லாருமே சிவனை கும்பிடுறத நிப்பாட்டுறாங்க. ஆனால் சாதாரண மக்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஓகே, பட் சிவனுக்குனே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த சிவபக்தர்கள்னு சொல்கிற ஆண்டிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடல் முழுக்க விபூதியை பூசிக்கிட்டு வீதியில் சிவநாமத்தை பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மன்னர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சிவனையாக கும்பிடாமல் போகிறீங்கன்னு தெருவில் போகிற மக்கள் எல்லார் மேலேயும் விபூதியை அடித்ததால்
கூன் பாண்டியன் எங்கே நமக்கு தண்டனை தந்துடுவாரோன்னு பயந்த மக்கள் இவங்க வீதியில் வந்தாலே பூசாண்டி வரான்னு போய் கதவை சாத்திப்பாங்க. இப்படி தான் பூசாண்டிகள் அப்படிங்கிறவங்க உருவானாங்க. இப்போ நம்ம பூச்சாண்டின்னு குழந்தைங்கள பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பூசாண்டிகளுக்கு தான் கூன் பாண்டியன் ஒரு தண்டனை தராரு. அது என்னன்னா, இவங்களை நங்கூரத்தில் கட்டி கடலில் இறக்கணும். இப்படி பல 100 பூச்சாண்டிங்களை கடலில் இறக்கியிருக்கான் இந்த மன்னர் கூன் பாண்டியன். இப்போ அவனை பழிவாங்க தான் பல 100 ஆண்டுகளாக உடலை தேடி இந்த பூசாண்டி ஆன்மா காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ பாண்டியன் ஆண்ட மதுரையிலிருந்து தான் நம்ம ஹீரோ முருகன் வரார் இல்லையா, அவரோட உடம்பை ஆசையோடு எடுத்துக்கிட்டு கூன் பாண்டியன் வம்சத்தை பழிவாங்க இந்த பூசாண்டி கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் பூசாண்டி தனக்கு பரிசு தருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் சங்கரும் அன்பும். ஏன்னா அவங்க விடுவிச்சாங்கல்ல, ஹீரோ முருகன் உடம்பை ஆக்கிரமித்த பூசாண்டி சங்கர் கையில் சேத்தாவாரி வைக்கான். சங்கருக்கு புத்தி பேதலிச்சு நான் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அன்புக்கு அதை பார்க்க கொஞ்சம் வியடாக இருக்குது. அதே மாதிரி அன்பு காலையும் சேரவாரி தடவை எனக்கு கால் வந்துடுச்சு, நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அன்பும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இங்கே 2 பேருக்குமே எதுவுமே கிடைக்கல. அவங்கள இந்த பூசாண்டி பைத்தியமாக தான் ஆக்கியிருக்கான். அதுக்கப்புறம் கூன் பாண்டியனை பழிவாங்க ஹீரோ உடம்புல தமிழ்நாடை நோக்கி அந்த காயினை கொண்டுட்டு பூசாண்டி வரான். இதோட இந்த படம் முடியுது. எனக்கு தெரிஞ்சு நான் தெளிவாக இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல படத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.